முதல் வினா, தமிழகத்தில் மேலும் புதிதாக எத்தனை கிராம பசுமை காடுகள் அல்லது மரகத பூஞ்சோலைகள் உருவாக்கப்பட உள்ளது? விடை 17 கிராம பசுமை காடுகள். தமிழகத்தில் மொத்தம் உள்ள பசுமை காடுகள் அல்லது மரகத பூஞ்சோலைகள் எத்தனை? விடை 83. 75 திறந்து வைக்கப்பட்டது மற்றும் 8 முடிவடைந்த நிலையில் உள்ளது. தமிழகத்தில் மரகத பூஞ்சோலை திட்டம் எப்போது துவங்கப்பட்டது? விடை 2022ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. இரண்டாவது வினா, உக்ரைனுக்கு இராணுவ உளவுத் தகவல்களை வழங்குவதை நிறுத்திய நாடு எது? விடை அமெரிக்கா. தற்போது உக்ரைனுக்கு இராணுவ உளவுத் தகவல்களை வழங்குவதாக அறிவித்துள்ள நாடு எது? விடை பிரான்ஸ். மூன்றாவது வினா, சர்வதேச மகளிர் தினமாக கொண்டாடப்படும் நாள் எது? விடை மார்ச் 8. 2025ஆம் ஆண்டின் மகளிர் தினத்திற்கான கருப்பொருள் என்ன? விடை அனைத்து பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் உரிமைகள், சமத்துவம் மற்றும் அதிகாரமளித்தல். நான்காவது வினா, பெண்களுக்கு மாதந்தோறும் ரூ. 2500 வழங்குவதற்கான திட்டம் எந்த மாநிலத்தில் துவங்கப்பட்டுள்ளது? விடை புதுடில்லியில். ஐந்தாவது வினா, 2025ஆம் ஆண்டிற்கான தமிழக அரசின் ஔவையார் விருதை பெற்றவர் யார்? விடை முன்னாள் துணைவேந்தர் யசோதா சண்முக சுந்தரம். பெண் குழந்தைகள் முன்னேற்றத்திற்கான மாநில விருது பெற்றவர் யார்? விடை காட்டுமன்னார் கோவிலில் உள்ள சௌமியா. 2025ஆம் ஆண்டிற்கான மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தின விருது பெற்றவர்கள் யார்? விடை கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா மற்றும் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன். ஆறாவது வினா, சுற்றுச்சூழல் துறையில் உயரிய விருதுகளில் ஒன்றான கருதப்படும் ராம்சார் விருதுக்கு தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? விடை ஜெயஸ்ரீ வெங்கடேசன். ஏழாவது வினா, இந்திய ரிசர்வ் வங்கி RBIயின் புதிய நிர்வாக இயக்குநராக யாரை நியமித்துள்ளது? விடை டாக்டர் அஜித் ரத்னாகர் ஜோஷி. எட்டாவது வினா, 2024 ஆண்டிற்கான தமிழ் மொழியில் சிறந்த மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? விடை ப. விமலா. எந்த நூலின் மொழிபெயர்ப்பிற்காக சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டுள்ளது? விடை மலையாளத்தில் ஜமீலா எழுதிய என்ற ஆணுங்கள் என்ற வரலாற்று நூலுக்காக. ஒன்பதாவது வினா, செக் குடியரசு நாட்டில் நடைபெற்ற 7வது பிராக் மாஸ்டர் சர்வதேச செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? விடை தமிழக வீரர் அரவிந்த் சிதம்பரம். 10வது வினா, மொரீஷியஸ் தேசிய தினத்தில் இந்திய சார்பில் விருந்தினராக கலந்து கொள்பவர் யார்? விடை பிரதமர் மோடி. மொரீஷியஸ் நாட்டின் பிரதமர் யார்? விடை நவீன் ராம்குலாம். மொரீஷியஸ் நாட்டின் தேசிய தினம் என்று கொண்டாடப்படுகிறது? விடை மார்ச் 12. 11வது வினா, சோதனை முயற்சியில் வெடித்து சிதறிய ஸ்டார்ஷிப் சூப்பர் ஹெவி ராக்கெட் எந்த நிறுவனத்தை சார்ந்தது? விடை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தை சார்ந்தது. தெரிந்து கொள்க. ஆட்டோமேஷன் எக்ஸ்போ சவுத் 2025 என்ற தலைப்பில் கண்காட்சி எங்கு துவங்கப்பட்டுள்ளது? விடை சென்னையில். இசையமைப்பாளர் இளையராஜா பங்கு பெறும் சிம்போனி இசை நிகழ்ச்சி எங்கு நடைபெற உள்ளது? விடை லண்டனில். ரஷ்ய நாட்டிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடுகள் பட்டியலில் முதலிடம் பிடிக்கும் நாடு எது? விடை சீனா. 2வது இடம் பிடிக்கும் நாடு இந்தியா. மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு நினைவிடம் அமைக்க உள்ள இடம் எது? விடை ராஷ்டிரிய ஸ்மிருதி ஸ்தலத்தில். டென்னிஸ் வீராங்கனைகளுக்கு ஊதியத்துடன் மகப்பேறு அளித்துள்ள அமைப்பு எது? விடை உமன் டென்னிஸ் அசோசியேஷன் WTA.